பயத்தோட கிரிக்கெட் எப்ப நீங்க ஆடினீங்களோ உருப்பிட்டதா சரித்திரமே கிடையாது. ஓகே, பயந்துன்னு டாஸ் வின் பண்ணி அவன் பேட்டிங் எடுத்தான். சரி, நீ பயந்துன்னு நீ வந்து ஏன்னா அவன் திருப்பி 280 அடிச்சா செகண்ட் இன்னிங்ஸ் கொடுக்கணும். கொடுப்பான செகண்ட் இன்னிங்ஸ் ஓடியல உங்களுக்கு ஆடுறதுக்கு கொடுக்க மாட்டாங்க. ஐசிஎல்ல ரூல்ஸ் கிடையாது. ஒரு இன்னிங்ஸ் தான் ஆடணும், அவங்களுக்கு கஷ்டம்ன்றதுனால இவங்க பேட்டிங் ஆடினாங்க. பேட்டிங் அவங்க எப்படி ஆடினாங்க அப்படின்றத ஒரு சங்கீத இசை மழையில நினைச்சிட்டுமா நம்ம வியூவர்ஸ் நிறைய பேர் கேக்குறாங்க பாட்டு பாடுன்னு. வேண்டாம்னா விடவா போற பாடி தொலை. ஒன் சைடா டிஃபென்ஸ் ஆடினா போர் அடிக்கு தடி, டபுள் சைடு டிஃபென்ஸ் ஆடத்தான் ரொம்ப நாளா ரெடி, டிஃபென்ஸ் ஆடிதான் பேட்டிங் உங்களுக்கு எப்படின்னு ஊருக்கெல்லாம் காட்ட போறேன், அதுக்கப்புறம் தான் சுத்திதான் அவுட் ஆக போறேன், வாடிய டிஃபென்ஸ் செல்வி ஷோயூ பேட்டிங் டிஃபென்ஸ் நெல்லி, போடாதே போலிங் தள்ளி தள்ளி தெரியாதா மாமங்கில்லி, டிஃபென்ஸ்ல தெரியாதா மாமங்கில்லி அப்படின்ற மாதிரி அவரே ஏதோ ஒரு 17 வருஷம் கழிச்சு ஒரு 5 பவுண்டரி அடிக்கிறாரு இவரு பாபர் அசாம. இங்க நம்மால் நிறுத்தினாரு பாருங்க, அப்படியே நங்கூரம் மாதிரி. அந்த காலத்துல எம்ஜிஆர் சார் உரிமை குரல் அப்படி கை தூக்குற மாதிரி நிறுத்தினாரு பாரு இமாமுல்லக்க. பாக்குறதுக்கே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சியா.